வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி பௌர்ணமி, நாளையிலேருந்து மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி ஒரு வகை கறி வச்சு சமையல் பண்ணியிருக்கோம். அவல் பாயசம், சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வடை பாயசம். ஸோ 1 கப் அவல் எடுத்து அதை நல்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதில் கிறிஸ்பாக லேசாக வெறும் வாணலில் வறுத்து அதை கையால் அப்படி இது மாதிரி நொறுக்கி விட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணீர், அது லேசாக கொதித்தோடனே இந்த அவலை அதில் போடுறோம். ஒரு சொல்லில் வெந்துடும் அது டக்குன்னு. ரொம்ப குயிக்காக பண்ணுறது ரவா பாயசமும் அவல் பாயசமும் தான். 5 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம சீனி சேர்த்துட்டோம். இப்போ அவல் வெந்துடுத்து, சீனி சேர்த்து ஏலக்காய் பொடி, முந்திரி, திராட்சை, கிராம்பு எல்லாம் நெய்யில் வறுத்தது, 1 டம்ளர் பால் விட்டாக்க 4 கப் பாயசம் தயார். இப்போ 3 டம்ளர் தண்ணீர், அதில் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கோம். உப்பு, மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம், நல்ல இதில் க்ரஷ் பண்ண மிளகு ஜீரகம். ரசப்பொடி தான் போடுவேன் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் சாம்பார் பொடி போட்டாலும் புளியை மிளகு போட்டாலே போகிறோம். அது மிளகு ஜீரகம். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் பருப்பு தண்ணீர் அதில் சேர்த்துட்டு கடுகு தாளித்து போட்டு கருவேப்பிலையெல்லாம் அதை மூடி வச்சிட்டோம். அதில் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாச்சு. ரசம் தயார். எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், பர்பிள் கேபேஜ் கறி, பூசணிக்காய் கல்யாண கூட்டு, இத்தனையும் தயார் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம தயிர் பச்சடி, அதுக்கும் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டு பச்சை மிளகா, இஞ்சி, காயம் அதெல்லாம் தான் போட்டிருக்கோம். ஸோ தயிர் பச்சடியும் தயார். வடைக்கு மாவு போட்டு வச்சுருந்தேன், நனைச்சி வச்சுருக்கேன். வடைக்கு பருப்பு அதை மிக்சியில் உடனே பண்ணி ஒரு 12 வடை 15 வடைக்குள்ளே தான் பண்ணுறது. சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் 2 சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வடை பாயசமும் இந்த வடை உடனே தட்டி போட்ட உடனே இப்போ கம்ப்ளீட் சமையல் தயார். இப்போ பூஜை பண்ணிவிட்டு நைவேத்தியம்